அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பிகினர் கிட் வச்சு, அதாவது மினி கிட் வச்சு நம்ம எப்படி மிக்சிங் பண்ணுறது இது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அதோட பேலன்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். கோன் ஃபில் பண்ணுறது, கோன் சீலிங்கும், கோன் ரோல் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வேணும்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கேல் வேணும், நம்ம ரெடி பண்ண பேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்பென்சரும் டேப் போதும். தென் கோன் ரோல் பண்ணுறதுக்கு ஷீட்ஸு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்ஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோன் ரோலிங் எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்துட்டு ப்ரீ கட் ஷீட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளிட்டரி, அதாவது ஷைனிங்காக இருக்கிற சைடு வந்துட்டு முன்னாடியும், இந்த மாதிரி இருக்கிறது பின்னாடி வச்சுக்கோங்க. ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். பின்னாடி ஷைனிங்காக இருக்கிறது பின்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இதுலேருந்து இது வச்சுக்கோங்க. ஃபிங்கர் வச்சுட்டு இந்த 3 வேலை முடிகிற இடத்துல டர்ன் பண்ணுங்க. இப்படி ஓகேவா, டர்ன் பண்ணி தம் ஃபிங்கர் வச்சு டர்ன் பண்ணுங்கள். பண்ணது அப்புறம் இப்போ பாருங்கள், இப்படி இருக்குது. இந்த இடத்துல நம்ம பின் இன்சர்ட் பண்ணலாம். பின் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக லிஃப்ட் பண்ணுங்கள். பின்னாடி நமக்கு டிப் வந்துட்டு கொஞ்சம் இதாக வரும். லைட்டாக எடுத்திங்கன்னா போதும். அப்புறம் இப்போ நமக்கு வி ஷேப்பில் இந்த இடத்துல கிடச்சிரும். ஒரு சின்ன ஒரு செலோ டேப் எடுத்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ண அப்புறம் இந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது. பின்னாடி இப்படி ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு செலோ டேப் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு பாருங்கள் பிரிஞ்சு வந்துடும். அந்த சைட்லேருந்து நமக்கு வந்துட்டு கோன் வெளியே வரதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேப். அவ்வளோதான். ஓகேங்களா, திருப்பி பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. ஷைனிங்காக இருக்க பக்கம் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணலாம். டர்ன் பண்ண அப்புறம் பின்ன வந்துட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல செலோ டேப் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு டேப், இந்த இடத்துல ஒரு டேப் நீட்டாக பண்ணுங்கள். ஓகேவா, இந்த இடத்துல டேப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோன்ஸ்லாம் வந்துட்டு ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வெயிட் மிஷின் எடுத்துக்கலாம். இந்த டிப்பை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணாதீங்க, பாதி விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு இது பண்ண போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோன்ஸில் பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும். இதை நான் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் போடுறதுக்காக நான் இப்படி கோன் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி நம்ம இப்போ போடும்போது நம்ம கை வலிக்காது. நம்ம வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி நம்ம கோன் ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பென்சில் மாதிரி புரியுதுங்களா. இதை நம்ம இப்படி போட்டுட்டு இந்த இடம் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அது தானாகவே கீழே போயிடுது. ஓகேங்களா, பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கோன் ரோல், இந்த சைஸில் கோன் ரோல் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை நான் முன்னாடி காமிச்சிருந்தீங்களா அந்த மாதிரி பென்சில் கோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 24 இருக்குது. ஒரு கோன் நம்ம சேல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், 25 to 28 கிராம்ஸ் இருக்கணும். 29 இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கோன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும். மெயின் என்னென்னா இந்த இடத்துல வந்துட்டு கோன் வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் டேப் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அப்படி நீங்கள் பின்னாடி கீழே தள்ளிங்கன்னா நமக்கு இந்த டிப்பில் கோன் வரணும் பாருங்க. ஓகேவா, நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்க்கலாம் கோன் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு தெரியுதா. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், டிப் க்ளோஸ் பண்ணணும். டிப் க்ளோஸ் பண்ணுறது எப்படி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கிறோம். கரெக்டாக இதோட இதில் வைக்கணும். வச்ச அப்புறம் இந்த டிப் இருக்குது இல்லைங்களா, இதோட ஒட்ட இப்படி திருப்புறோம். ஓகேங்களா, அப்புறம் சைடில் ஒரு ப்ரெஸ், இந்த சைடில் ஒரு ப்ரெஸ். ஓகேங்களா, இப்படி பண்ணும்போது நமக்கு லீக்கேஜ் ஆகாது, ஃபுல் டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ வாங்க நம்ம மேலே பார்க்கலாம். இப்போது ரோல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து ஒன்று, ரைட்லேருந்து ஒன்று, இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கிறோம்.
லெஃப்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் ரைட்டு. ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மேலேருந்து ரோல் பண்ணிகிட்டே வரும். ரோல் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று, அப்புறம் இப்படி சென்டரில் இப்படி பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? பிடிச்சிட்டு சீல் பண்ணுறது பாருங்கள். இங்கே நான் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்றேன். அப்புறம் இதை இழுத்து இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணுறேன் செலோ டேப். ஓகேங்களா? அதே மாதிரி பெருசாக எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருந்து பார்த்துக்கோங்க. சைடில் வைக்கிறேன், கவனமாக வைங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு ஒரு பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு மேலே கவர் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுமே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு, ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு இதுக்கு நம்ம இப்படி வந்துட்டு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இவ்வளோதான் கோன் சீல் பண்ணுறது. அவ்வளோதான். இது நம்ம என்ன கிட்ட 50 கிராம் வச்சு என்ன கிட் பண்ணியிருந்தோம் இல்லையா? என்ன கிட்ட வச்சு நம்ம மெஹந்தி கோன்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த கோன்ஸ் பாருங்கள். இது குறைஞ்சதுக்கு 7 to 8 கோன்ஸ் வரும். 7 கோன்ஸ் எங்கிட்ட இருக்குது. 7 to 8 கோன்ஸ் மேலே வரும் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேப்பரில் போட்டு காமிக்கிறேன். ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கு ஃப்ளோ. இவ்வளோ தான் நம்ம ஹென்னா கிட் வச்சு ஹென்னா கோன் மேக் பண்ணுறது. இதுலேயும் கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு தான் மிக்ஸாலஜி கிளாஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எனக்கு DM பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.